சிங்கம்பட்டி மாமன்னர் சித்தாந்த சிகாமணி டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி ராஜா முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம், என்பிஎன்கே கலை பண்பாட்டு மன்றம், சிவபிரகாசர் நற்பணி மன்றம் ஆகியவை இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க சிங்கம்பட்டி ஜமீன் டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி மகாராஜா முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்திற்கு தமிழக அரசின் முன்னாள் அரசு செயலர் தனவேல் தலைமை தாங்கினார். வருகை தந்தவர்களை சிவபிரகாசர் நற்பணி மன்ற செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். திருநெல்வேலி அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி கவிஞர் ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன், நல்லி குப்புசாமி செட்டியார், ராஜாவின் உறவினர் திருமதி வசந்தி ராணி, ராஜாவின் தம்பி மகன் சக்தி சட்டநாத ராஜா, அரிமா சங்க தலைவர் மயூரி எம். ஆறுமுகநயினார், ராஜேஸ்வரன், பிளிப்கார்ட் நிறுவன இயக்குனர் மஞ்சுநாத், தல்லாகுளம் காவல் உதவி ஆணையர் எஸ். சேகர், தாயுமான சுந்தரம், எழுத்தாளர் பாளை இசக்கிராஜன், கடையநல்லூர் உறுப்பு கல்லூரி முதல்வர் பேராசிரியை முனைவர் வேலம்மாள் முத்தையா, சுற்றுச்சூழல் விஞ்ஞானி டாக்டர் ஜி.எஸ். விஜயலட்சுமி, ஆவின் ஆறுமுகம், விவேகானந்த கேந்திர மாவட்ட தலைவர் முத்துசாமி, நூலகர் அகிலன் முத்துக்குமார், ரஞ்சனா நாச்சியார், ஆசிரியர் அருணாசலம், சோயா சரவணன், புலவர் இளங்கோ, புலவர் பொன்னழகன், ஆசிரியர் முக்கூடல் முத்துக்குமார், கவிஞர் முத்துவேல், தருமபுரி ஆசிரியை ஹேமலதா, தைவானிலிருந்த ராமகிருஷ்ணன், செந்தில் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக என்பிஎன்கே கலை பண்பாட்டு மன்ற இயக்குனர் எழுத்தாளர் மூவேரா நன்றி கூறினார். முன்னதாக நண்பர்கள் குழாம் சார்பில் ராஜா நினைவேந்தலை முன்னிட்டு பாபநாசத்தில் சாதுக்கள், முதியோர்கள், மாநகராட்சி ஆதரவற்றோர் காப்பகம், சுத்தமல்லி, அன்னை காந்திமதி அம்பா அன்பு இல்லம் ஆகியவற்றில் உணவு வழங்கப்பட்டது. நான் பொதுவாகவே சிங்கம்பட்டி எங்க அப்பா பேரு முத்தையா ஆறுமுனையினார் தான் போடுவேன். உங்ககிட்ட ஒரு அனுமதியோட என்னன்னா, இப்ப இவ்வளவு பேர் கலந்துருக்காங்க, நீங்க அறிமுகம் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் வரவேற்ற மாதிரி நான் இந்த நிகழ்வுல பின்னால யார் நன்றி சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் நான் இந்த நிகழ்வுகள்ல எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்ற மாதிரி, ஏன்னா நீங்க ராஜாவை பத்தி பேசுறீங்க, ஆனா ராஜாவை பத்தி சென்னையில ஒரு பெரிய விழா எடுத்த மகாராஜா எப்ப திருநெல்வேலி வந்தாலும் ஒரு போன் அடிச்சிருவாரு. நான் அவரு கனவு எல்லாருமே போய் பார்த்துருக்கேன். அவரு முக்கியமான ஒண்ணு சொல்லுவார் அடிக்கடி, அதாவது மகாராஜாவை இருக்கிறது பெரிய பாவை செயல் அப்படிம்பாரு. ஏன்னா அதாவது பொதுமக்கள் செய்யற பாவம் பூராமே மகாராஜாவைத்தான் செய்யறான், யார் ராஜாவோ அந்த ராஜனத்தையும் செய்யறான் அப்படிம்பாரு. ஆனா ரொம்ப பெருந்தன்மையானவர். இன்னமும் சொல்ல போனா ஒவ்வொரு இன்னைக்கு ஆட்சி முறையை பார்க்கும்போது அந்த காலத்துல ஒரு ராஜா வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அவர் பேசும்போதுதான் தெரியும். அதாவது ஒரு குழந்தையா இருந்து வளர்ல இருந்து உறவினர்கள் இருந்து பகை இருக்கும், பக்கத்து நாட்டுல பகை இருக்கும். அதாவது ஒரு ராஜா ஒரு நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு மறுநாள் முழிக்கிறது வரையும் அவர் எந்த நேரமும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ராஜாக்களா இருந்து இன்னைக்கு அவர் இந்த சொத்தை அங்கேயே 5 நாள் தங்கி எடுப்பாரு. நாங்கெல்லாம் கூட எடுக்க மாட்டோம், அவரே எடுத்து அவரோட இணைந்து நாங்க 100 பேரு சொரிமுத்தின் 5 வருடமாக நாங்கள் செய்த பணியை அப்படியே நாங்க என்ன சொல்றது, ரிப்போர்ட், ரொம்ப ஜெனுவின் ரிப்போர்ட் சயின்டிபிக்கா நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது அவரோட காலில் இன்னைக்கு நினைவேந்தல் அதுவுமா எல்லாம் ரெடியாகி காலில் நாங்க சமர்ப்பிக்கிறோம். கடைசியா இந்த லைனோட நான் முடிக்க இஷ்டப்படுறேன். Many persons add years to life. Many persons add years to life, but a few persons only add life to years. We have to add life to years, but not mere years to life. நான் கத்துக்கிட்ட அவர்கிட்ட என்விரான்மெண்டல் திங் இன்னைக்கும் எந்த புக்கும் எந்த என்விரான்மெண்டலிஸ்டும் எனக்கு சொல்லி கொடுக்கல. அது என்னன்னா, என்ன ஒரு கேள்வி கேட்டாரு, மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு பூச்சி இருக்கு, உங்களுக்கு தெரியுமாமா? சகோதரியாவே தான் என்னட்ட பேச, மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சில்வண்டின்னு பூச்சி அலையுதே, உங்களுக்கு நீங்களாம் சுற்றுச்சூழல் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கிறத
வெக்கப்படாம சொல்றேன் சார், நிஜமாவே தெரியாது அப்படின்னு. யூ நோ வாட் ராஜா டோல்ட்? அவர் என்ன என்விரான்மெண்ட் சயின்டிஸ்டா? நோ நோ, பட் ஹிஸ் நாலேஜ் இஸ் வைட். அவர் சொன்னாரு, happy are the cicadas because it has these have voiceless wives. Happy are the cicada, அது பேரு சிக்காடா. அதுல ஃபீமேலுக்கு வாய்ஸ் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கெல்லாம் வாழ்வான்னு கத்துறோம் இல்லையா, ஃபீமேல் விமன். ஆனா ஆண்கள் ரொம்ப மெதுவா தான் பேசுவாங்கங்கிறது ஒரு ஐதீகம். ஆனா அவர் சொல்றாரு, சிக்காடா, happy are the cicadas because they have voiceless wives. மேலுக்கு தான் அந்த வாய்ஸ் பாக்ஸ் இருக்குமா, ஃபீமேலுக்கு இருக்காது. இது என்ன சார் சயின்ஸ்? நாங்க படிச்ச சயின்ஸ் என்ன? இவர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல போய் பண்ணி இது பண்ணுது. நான் இன்னொரு வேர்டு கத்துக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டேன். பாலிமேத் அப்படின்னாரு. அது என்ன சார் பாலிமேத்? தெரியாத கேட்கறது தப்பே கிடையாது. அவர் தான் என்சைக்ளோபீடியாச்சு. பாலிமேத்னா ஒன் ஹூ இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் in all the aspects of good things in life. அதான் முக்கியம். good things A to Z அப்படின்னு சொல்லி நல்லி சார் இருக்காரு. இப்ப நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஏன் ஒன்னா இருக்கோம்? the bond that unites us is better than the barrier that separates us. the bond that unites each one of us who have assembled here thanks to the Herculean effort of Ganapathy Subramaniam. He has done a good job to collect all of us. Deenadayal and sir also, they have taken initiative in making him start, and that is better than the barrier that separates us. அவர் சொன்ன மாதிரி கற்றது உலகளவு, கல்லாதது கையளவுங்காம அவர் கல்லூரி முதல்வராக நான் அந்த போட்டிக்கு சென்றிருந்த போது ஐயாவும் அங்கு இருந்தார். வெளியில என்னிடம் மிகுந்த சொன்னார், திறமையான பெண்ணம்மானி, எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக எல்லாம் சொன்னார். ஆனால் பார்ப்போம், ஏனால் ஐயாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, அதனால் பார்ப்போம் என்று என்னை மிகவும் சமாதானம் எல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நீங்க இப்ப வந்திருக்கு எல்ஐசி சார்பா வந்திருக்கீங்க, நான் உங்களுடைய ஒரு ஏஜென்ட், உங்களுக்குள்ள மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு தடவை நாங்க போயிருக்கும் போது நம்ம கணபதி சுப்பிரமணியம் சகோதரர் சொல்லும் போது அவர் காலில் விழுந்ததுக்கு அவரை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஆனா நான் காலில் விழ போகும்போது என்ன காலில் விழுவதற்கு அவர் சம்மதிக்கவே இல்லை. நானால் தான் மனமும் அவரது காலில் விழுந்து ஆசிகள் வாங்க நினைத்தேன். ஆனால் அவர் சம்மதிக்கவே இல்லை. என்னை விட்டு சொன்னார். அவரது வீட்டில் உணவருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.